அன்னை மரியின் வியத்தகு வரலாறு. அத்தியாயம் 8. புனித கன்னிமரிக்கு வானதூதர் மங்கள வார்த்தை கூறியதும் வார்த்தையானவர் மனு உரு எடுத்ததும். இறைமகன் மனு உருவாகும் காலம் நெருங்கியதும் இறைவன் அதிதூதரான கப்ரியேலே புனித கன்னிமரியாயிடத்தில் மங்கள வார்த்தை கூற அனுப்பினார். இவர் ஆயிரக்கணக்கான தூதர்களுடன் பார்வைக்கு இனிய ஒளி வீசும் ஓர் உடை அணிந்து பூமியில் இறங்கினார். அவர் சொல்லப் போகிற செய்திக்கு ஏற்ற வண்ணம் தமது மார்பின் மேல் மின்னும் சிலுவையை கொண்டு மிக எளிமையான மரியாளின் வீட்டை நோக்கி வந்தார். அப்பொழுது மரியாளின் வயது 14 ஆண்டும் 6 மாதமும் 17 நாட்களுமாம். அவ்வேளையில் அன்னை தான் முதல் நாள் கண்ட காட்சியை பற்றி தியானித்து கொண்டிருந்தார். அதிதூதர் மற்ற தூதர்களுடன் மரியாளின் இல்லம் சென்று அவரை வணங்கி அருள் நிறைந்தவளே வாழ்க என்றார். இவ்வார்த்தையை கேட்டு அவர் கலங்கிய பொழுது ஆண்டவருக்கு தாயாக போகும் நற்செய்தியை மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். மரியாள் தனக்குள்ளே அன்பு முயற்சி செய்து கொண்டு, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று தலை தாழ்த்தி இருக்கை குவித்து சொல்லும்போது அவரது தூய இதயத்திலிருந்து 3 துளி இரத்தம் கசிந்து விழுந்தன. அவைகளை கொண்டு தூய ஆவியானவர் ஒரு சிறிய உடலை செய்யவே மீட்பருக்கான உண்டு பண்ணப்பட்ட ஆன்மாவும் தெய்வீகமும் அதனோடு சேர்ந்து பிணைக்கப்படவே ஒரே உயிரானது. இந்நிகழ்ச்சி ஆதாமை உண்டு பண்ணின நேரமாகிய மார்ச் மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை நிகழ்ந்தது. மீட்பர் அவதரிக்கும் போது வானமண்டலங்களும் பூமண்டலங்களும் அனைத்து படைப்புகளும் அவருக்கு வணக்கம் செய்தன. அனைத்து படைப்புகளிலும் ஒரு மாற்றம் உண்டாயிற்று. இம்மாற்றத்தை வானதூதர்கள் மட்டும் கண்டுணர கடவுள் செய்தாரே அல்லாமல் மனிதர்கள் கண்டுபிடிக்க செய்யவில்லை. சில நீதிமான்களுடைய உள்ளத்தில் மட்டும் மகிழ்ச்சி வெள்ளம் அலைமோதியது. அவர்களில் சிலர் இதன் காரணத்தை உணரவில்லை. சிலர் வரவிருக்கும் மெசியா வந்தார் என நினைத்தனர். புனித மிக்கேல் பிதாக்கள் உள்ள இடத்திலிருந்த நீதிமான்களுக்கு இதை அறிவித்தார். அவர்களும் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். பெருங்கடல் தலைகீழாய் ஆனது போல் நரகத்திலும் நடந்தது. எல்லா பசாசுகளும் சொல்லொன்னா வேதனை அடைந்தனர். அவைகள் அதன் காரணத்தை கண்டு கொள்ளவில்லை. அப்போது மரியாளுக்கு தெய்வ பரவசம் நேரிட்டது. அதிலே முன்பு அவர் கண்டுபிடிக்காதவைகளின் பொருளை கண்டுபிடித்தார். தேவ அன்னை அனுசரிக்கும் வீரமிக்க புண்ணியங்களினாலும் அதிமிகு தேவ நேசத்தினாலும் அவருடைய குருதி அசைவு பெற்று வயிற்றின் திருக்கருவுக்கு அற்புதமாய் உணவாயிற்று. உடல் முழுமையான உடனே ஆன்மாவானது தெய்வீகத்தை கண்டறிந்தது. தனது உயிர் இறைவனுக்கு மிக கீழ்ப்பட்டிருப்பதையும் உணர்ந்தது. தாழ்ச்சியில் மூழ்கியது. தேவ அன்னையின் திரு உதரத்தில் இருக்க விருப்பப்பட்டது. பாவமில்லாமல் தன்னை உண்டாக்கியதால் இறைவனுக்கு வணக்கம் செலுத்திற்று. தன் அன்னையாகிய மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் முடிவில்லா மீட்பை கொடுக்க வேண்டிக் கொள்ள எண்ணம் கொண்டது. இந்த முயற்சிகளே உலகத்தை மீட்க போதுமாய் இருந்தன. தேவ அன்னையும் இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து அதிக தாழ்ச்சியிலே மூழ்கியிருப்பார். அடிக்கடி தாழ்ந்து பணிந்து இறைவனுக்கு வணக்கம் செய்வார். இறைவன் பிறந்த அன்று தேவ அன்னையை சூழ்ந்திருந்த வானதூதர் அவருக்கு காட்சியளித்து தேவையான உதவிகளையெல்லாம் செய்ய தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தார்கள். காட்டு பறவைகள் வந்து ஆடின பாடின. சில வேளைகளில் குளிரினால் பறவைகள் தேவ அன்னையின் சிறு வீட்டிற்கு வரும்.
அவரும் அவற்றிற்கு உணவு கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, இறைவனின் மகிமைக்காகவும் அன்னை மரியாளின் புகழ் பரவவும் இந்த வீடியோவை பலருக்கும் பகிருங்கள். தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.